ரீசெண்டா ரிலீஸ் ஆன லப்பர் பந்து மூவிக்கு ரிலீஸ் வீக்ல மிஸ் பண்ணதுனால இந்த வீக்கெண்ட் பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம பிளான் பண்ணது என்னைக்கு தான் நடந்திருக்கு. ஷோக்கு வேற டைம் ஆச்சு. பெட்ரோலும் காலி டைகர் சொதப்பிட்டான். பக்கத்தாலேயே ஃப்ரெண்டு வீடு இருக்கிறதுனால பெட்ரோல் போட்டுட்டு அடிச்சு பிடிச்சி ஷோ டைமுக்கு வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தோம்னா 2:15 ஷோக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அந்த ஷோக்கு எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கவே இல்லை. அப்புறம் 4:10 ஷோக்கு தான் டிக்கெட் கிடைச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வெயிட் பண்ணி மூவி பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த அளவுக்கு மூவி ஒருத்தா இருக்குன்னு சொல்றாங்க. நானும் மூவி பார்த்துட்டு என்னோட ரிவ்யூவை சொல்றேன். வெயிட்டிங் இஸ் ஓவர்னு ஷோ டைம் ஆச்சுன்னு உள்ள வந்தோம்னா 4:10 ஷோக்கு 4:09 மணி வரைக்கும் கிளீனிங் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க உள்ள போக போக மூவி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி அந்த கிரிக்கெட்னால அவங்க ஃபேமிலியில் நடக்கிற பிரச்சனையை டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஸ்லோவா கொண்டு போகாம T20 மேட்ச் மாதிரி விறுவிறுன்னு ஃபுல் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்டா எடுத்து வச்சிருக்காரு டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து. ஓவராலா பாத்தீங்கன்னா நாங்க 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு அவ்வளவு ஒர்த்தா இருந்துச்சு. கண்டிப்பா தியேட்டருக்கு போய் பார்க்க வேண்டிய படம் தான். நீங்க மூவி பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ரிவ்யூவை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. படம் அவ்வளவு ஒர்த்தா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை ஃப்ரம் சிம்மா லைஃப் ஸ்டைல்.